அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்கள் நீராடும் போது நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன? தயவு செய்து இதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீராடும் போது உடுத்திய ஆடையால் உடலை துடைக்க கூடாது. அதே போல் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் கூட ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது என்பார்கள். குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும். உணவு பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும். கிரகணம் பிடிக்கும் போதும் கிரகணம் விழுங்கிய பின் நீராடுங்கள். கடலிலும் ஆற்றிலும் குளிக்கும் போது 3 முறை மூழ்கி நீராடுவது நல்லது. மூழ்கி எழும் பொழுது இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டும். குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வத்தின் பெயரை சொல்லி உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு நீராடினால் உடலுக்கும் மனதிற்கும் தூய்மை கிடைக்கும். அதேபோல் ரிஷபராசினியர்கள் நீராடிய பிறகு இறை வழிபாடும் மிகவும் நல்லது. அதாவது கடவுளை நம்பிய யாரும் கைவிடப்படுவதில்லை. நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும் போது தைரியத்தை தந்து தடைகளை அகற்றுபவர் கடவுள்தான். எனவே எப்பொழுதும் கடவுளையே நினைத்திருங்கள். கருணை புரிவார். மனம் முருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும்போது நமக்கு நாம் தினமும் நீராடிவிட்டு இறைவனை நாம் வழிபடுவதன் மூலமாக நம்முடைய மனதில் அமைதி, ஆனந்தம், இனிமை போன்றவை தருவார். அதேபோல் ஈகை புரிவார், உண்மை தெரிவிப்பார், ஊக்கம் கொடுப்பார், எளிமையை அருள்வார், ஏக்கம் தவிர்ப்பார், ஐயம் தீர்ப்பார், ஒளிமயமான வாழ்வு தருவார், ஓங்காரத்தில் நிற்பார், ஔடதம் நல்குவார், அனைத்திலும் வெற்றியை வழங்குவார். இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலமாக சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது.